முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த பதிவை இன்றிரவு 10 மணிக்குள்ளாகவே நிச்சயமாக உன் கண்களில் காட்டணும்னு முடிவெடுத்துதான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ நினச்ச அத்தனையும் அப்படியே கிடைச்சிடாத இந்த வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கு கிடைப்பது நல்லதாகவும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரும் விதத்திலும் இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நடந்த நல்ல நினைவுகளையும் நல்ல நிகழ்வுகளையும் மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கணுமே தவிர நடந்து முடிஞ்ச கஷ்டமான விஷயங்களையும் கசப்பான நினைவுகளையும் யோசித்து கவலைப்படாத. உன்னை சுற்றி இருந்து பேசுகிறவங்க என்ன வேணா பேசட்டும். காது இருந்தாலும் கேட்காத ஆள் போல கடந்து போக கற்றுக்கோ. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்ச பிறகு சாதிச்ச பிறகு அவர்களே வாய்ப்பேச தெரியாதவர்களாக உன்னை விட்டு ஒதுங்கி போவாங்க. யார் உன்னை பற்றி என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் கூட அதை மறந்து மன்னிச்சு போகிறது தான் உனக்கு மரியாதையாக இருக்கும். அதுவும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தேவையில்லாமல் நடந்ததையும் தேவையற்ற விஷயங்களையும் கடந்து போகிறது தானே உனக்கு சரியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் கடப்பதையும் நடப்பதையும் நீ கவனமாக கையாள கற்றுக்கணும். நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களில் நல்ல கவனத்தோட நேர்மறையோட செயலாற்ற துவங்கு. கடந்து போன விஷயங்களை மறந்து செய்ய வேண்டிய விஷயங்களுக்கான வேலையை பார்க்க பழகு. உன்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நீயும் உண்மையாக இருக்கலாம். உன்கிட்ட பொய்யா போலியா பேசுகிறவங்க பழகிறவங்க கிட்டையும் நீ உண்மையாக இருந்தினா உன்னை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க, ஏமாளின்னு தான் சொல்லுவாங்க. யார் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றாற் போல நீயும் நடந்துக்கோ. உன்னை நிராகரிக்கும் மனிதர்களிடமும் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் சும்மாவே ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட பழகும் மனிதர்களிடமும் நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. கண்டிப்பா உன்னுடைய அருமை பெருமையை காலம் அவர்களுக்கு உணர்த்தும். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பிள்ளை என்பதையும் இந்த முருகன் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்ட துணி, அழகான உடை இன்னொருவருக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கும்போது யாரோ ஒருவருக்கு பிடிக்காத நீ இன்னொருவருக்கு மிகவும் பிடிச்ச ஆளாக இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு ஒருபோதும் அனாதையாகாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே போல கூடிய சீக்கிரமே உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் இந்த உலகம் புரிஞ்சுக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். பெரிய மழை அடித்ததுக்கு பிறகு மரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் துளிகள் எப்படி கண்ணீர் போல மர இலைகளில் இருந்து விழுகுமோ அதே போல தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது கல் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கரைவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மனசில் இருக்க கண்ணீரை எல்லாம் அவர்கள் வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் போது நீ அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இரு. எல்லா மனிதரும் எப்போதுமே தைரியமாகவே காலம்பூரா இருந்துட முடியாது தானே. உன் நல்ல மனசுக்கு இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கெட்டவர்கள், ஏமாத்து பேர்வழிகள்னு ஒரே மாதிரி எடை போடாத. அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமுள்ள நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களும் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. நீ தேவையில்லாத எந்த விஷயத்துக்காகவும் உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். உண்மையிலேயே எது பிரயோஜனம் உள்ளதோ எது அர்த்தம் உள்ளதாக இருக்குதோ அதுக்காக மட்டும் 100% உன்னை அர்ப்பணித்துக்கொள். இந்த முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் வதந்தி பேசுகிறவங்களையும் நினச்சி நீ வேதனைப்பட வேணாம். அவங்க தேவையற்றவர்களாக உன் வாழ்க்கையில் இருக்காங்க. நீ ஏற்கனவே நேரமில்லாத ஆளாக இருக்கும்போது தேவையற்ற மனிதர்களை பற்றி யோசிக்கிற. நடக்க வேண்டிய வேலையை பாரு. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. உனக்காக அத்தனையும் இந்த முருகன் முடிச்சு கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகின்ற மனத உறுதியோட தைரியத்தோட நம்பிக்கையோட கடந்து போ. சில இழப்புகளையும் சில பேருடைய இறப்புகளையும் கடப்பது கஷ்டம்தான். இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய தைரியத்தை
நீ தான் உனக்குள்ள உருவாக்கிக்கணும். உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் முகத்தில் புன்னகையையும் வாயில் நல்ல வார்த்தைகளையும் பேச வச்சு உனக்கு நிழலாக இருந்துக்கிட்டே உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன். எல்லார் வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி இருக்காது. உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டம், கஷ்டம், கசப்பான நிகழ்வுகள்னு எல்லாமே மறைஞ்சு போய் உனக்கு இனிப்பான நல்ல நிகழ்வுகளை இன்று இரவோடு இரவாகவே நான் நடத்த ஆரம்பிக்கிறேன். என் செல்வமே, உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு வயசு ஆக ஆக இந்த உலகத்தை பற்றிய புரிதல்கள் உனக்கு வரும். யாரும் எப்போதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் உன் கூடவே இருக்க மாட்டாங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். சில பேருடைய கருத்துக்களை காதில் கேட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கோ. எந்த விஷயத்திலும் நீ என்ன செஞ்ச, நீ நல்லதுக்கு தான் செஞ்ச, நீ என்ன நினைக்கிற நல்லதை தான் நினைக்கிறன்றத யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். சில விஷயங்களை நிரூபிப்பதை விட அமைதி காப்பது தான் சரியாக இருக்கும். தேவையில்லாமல் நாடகத்தை பொழுசுவதை விட மௌனமே சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனால் எல்லாரையும் மகிழ்விப்பதை விட நீ மன அமைதியோடு இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது முக்கியமானதல்லவா? அடுத்தவங்க சந்தோஷம் அவங்க கைகளில் இருக்குது. உன் வாழ்க்கையோட மன நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறேன். என் அருள் ஆசிகள் மூலமாக உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். யாரையுமே அவங்க இவங்க குறைன்னு குறைவாக நினைக்காதே. அடுத்தவங்களை குறைவாக மதிப்பிடுற அளவுக்கு நம்ம நிறைவானவர்களாக எல்லாமே சரியாக செய்கிறவங்களா இருக்கோமான்ற சிந்தனை உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த உன் அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நான் நிச்சயமாக கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ தொலைச்சது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ இழந்த நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன்னுடைய பிரார்த்தனைக்கும் சேர்த்தே நான் பரிசு கொடுக்குறேன். என் செல்லமே, யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டாங்கன்னா ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லி அழுகாதே. அந்த விழுந்த இடத்திலிருந்து தைரியமாக எந்திரிச்சு நில்லு. கண்டிப்பாக உன்னை தள்ளி விட்டவங்களும் உன்னை இகழ்ந்தவர்களுமே உன் பேரை மரியாதையோடு மதிப்பு கொடுத்து கூப்பிடும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய நீ இப்போது வாழ்க்கையில் தோற்பது போல இருந்தாலும் அடி வாங்குவது போல இருந்தாலும் நேராக இருக்கிற ஆணிகளை அடி வாங்கி அப்புறம் நிமிர்ந்து நிற்கிறத போல நீயும் நிமிர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தான் போகிற. இந்த முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் கெட்டது செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ வேண்டாம். ஏன்னா கெட்டவங்க உனக்கு எப்படி கெட்டதை செய்யக்கூடாதுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லவங்க எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் உன்னை சுற்றி இருக்கிற நல்லவங்களும் கெட்டவங்களும் உனக்கு பாடமாகவே வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. யாராவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. உன்னால் முடியாதுன்னு மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை தாண்டி எல்லார் முன்பாகவும் நீ செஞ்சு ஜெயிச்சு வெற்றியுடைய ஆளாக வாழ்ந்து காட்டணும். என் செல்லமே, எப்போதுமே யார் மனசையும் புண்படுத்தாம அழகான வார்த்தைகளை அன்போடு பேசக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையை எப்போதும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழாம வட்டத்தை தாண்டி எல்லையற்று பறந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீயும் உனக்கான எல்லைகளை சிறப்பாக அமைச்சுக்கிட்டு வாழ பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில் இது செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்ற எல்லையை அமைச்சுக்கிட்டு வாழ்கிறது உன் வாழ்க்கையை அழகாக்கும். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும்
நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினச்சி செம்மையாக சிறப்பாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் அடுத்தவங்களை மாற்றணும்னு நினச்சினா தோல்விதான் மிஞ்சும். உன்னை மாற்றிக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். யார் என்ன செஞ்சாலும் நீ சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறதால உன்னை கொலையாக இந்த உலகம் நினச்சிருச்சா என்ன? நீ எதுக்காக அமைதியாக இருக்க, எதுக்காக சண்டை போடாமல் பொறுத்து போகிறேன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். எதிர்த்து பேசினா சண்டை போட்டினா உனக்கு எதிரில் இருக்கிறவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே. நாளைக்கு அவங்கள நேருக்கு நேராக பார்க்கணுமே, நாளைக்கு ஒரு நாள் பேசி தானே ஆகணும்னு தான் நீ அமைதியாக அன்புக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக பொறுத்து போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கோபத்தை காட்டி நீ ஜெயிப்பதை விட அமைதியாக போகிறதுக்கான உன் அன்பை அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த உலகத்தில் எப்போதுமே நல்லதை செய்பவர்களும் நல்லதை சொல்பவர்களும் தண்டிக்கப்படுறாங்களே. நல்லதையே செய்யக்கூடிய நான் கஷ்டப்படுறேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டுறேன். முட்டாள் ஒரு முறை ஏமாறலாம், ஆனால் என் அன்புள்ள புத்திசாலி பிள்ளையான நீ இறக்கப்பட்டு ஏமாந்து போகாதே. அன்புக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? நீ இறக்கப்பட்டா அதுக்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருப்பாங்களான்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்கள் மீது மட்டும் அன்பையும் இரக்கத்தையும் கொடு. கெட்டவங்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவன் திருந்த போகிறதில்ல, நல்லது எதையும் செய்ய போகிறதில்ல. அதனால் அவர்களை விட்டு விலகி நின்று நல்லவங்களுக்கு மட்டுமே நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துடியன் செல்லமே. நீ மனசு வச்சினா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். என்ன செய்யணும்னு யோசிச்சு உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்துவிடு. இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக யானே இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குறேன். நம்மால் முடியுமா, நமக்கு நடக்குமான்ற சந்தேகத்தை தூக்கி போட்டு நம்பிக்கையை உனக்குள்ள விதையாக வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குறதை விட உன் வாழ்க்கையை நீ அழகாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாழணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிச்சின்னா உனக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. தகுதிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்ன தெரியுமா? தகுதியில் வரக்கூடிய தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திட்டமிடல். தன்னம்பிக்கையோட உன் குறிக்கோளை அடைவதற்காக நீ திட்டம் போட்டு வேலை செய்யும் போது அந்த தகுதியே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன்.